ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் ஐடியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம 3 அழகான கிராஃப்ட் தான் செய்ய போகிறோம் தீபாவளிக்காக. நம்ம சேனலில் க்ரீட்டிங் கார்டெலாம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு பிடிச்ச கலரில் தான் செஞ்சுட்ருக்கோம். ஸோ உங்களோட ஃபேவரட் கலர் என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் கலர்லேயும் க்ரீட்டிங் கார்டு வரும். ஃபஸ்ட்டு கிராஃப்ட் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, அது 2ஆக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட பார்டர்லாம் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம், பட் பார்டரை நான் இப்போ கட் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா இன்னுமே பார்க்க கொஞ்சம் அட்ராக்டிவாக நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ 4 சைட்லேயும் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை 2 பீஸாக தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் 3 க்ரீட்டிங் கார்டுமே ஒயிட் அண்ட் பிங்க் கலர், அதாவது லைட் பேபி பிங்க் கலரில் தான் செய்ய போகிறோம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கலர், அதனால் நான் செஞ்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் கூட செஞ்சுக்கலாம். ஓகேவா? இப்போது 2 பேப்பர் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதுக்கு சென்டராக ஒயிட் ஷீட் வச்சு 2த்தையும் ஒன்றா கம் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடில், அந்த பேப்பரோட ஃப்ரண்ட் சைடில் நம்ம கட் பண்ணணும். ஸோ அதனால் ஸ்கேல் வச்சு நான் மார்க் பண்ணுற மாதிரி அழகாக மார்க் பண்ணிவிட்டு ஈவனாக நம்ம கட் பண்ணணும். ஸோ அதனால் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். அழகாக நான் மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு அழகான குட்டி பொண்ணு வெடி வெடிக்கிற மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த இமேஜ் நான் பின்ட்ரெஸ்ட்லேருந்து தான் பார்த்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் இது சூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அது வரைஞ்சிட்டு அழகாக அது கலர் கொடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி லைட் பிங்க் தானே நம்ம தீமே. ஸோ அதனால் ட்ரெஸ்ஸுக்கு லைட் பிங்க் கலர்லேயே பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். ஹேருக்கு பிளாக் கலர். நெக்ஸ்ட்டு வரைஞ்சி எடுத்ததை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதை ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இந்த ஒயிட் ஷீட் இருக்கு இல்லையா, அதை புல் பண்ணோன்னா அழகாக ஒரு கிராக்கர் இந்த பொண்ணுக்கிட்ட வர்ற மாதிரி. ஸோ அதுதான் தீமு. அதுக்காக ஒரு கிராக்கர் நீங்கள் கையில் கூட வரைஞ்சிக்கலாம். இல்லைன்னா நான் ரெடி பண்ணுற மாதிரி நீங்கள் பேப்பர்லேயே கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் பண்ணுறதை பாருங்கள். இதே மாதிரியே அழகாக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம லைட் பிங்க் கலரில் தானே செஞ்சோம். ஸோ அதனால் அது ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ அதனால் நான் பேப்பரில் சும்மா சென்டரில் மட்டும் ஒரு கோடு மாதிரி போட்டுக்கிட்டேன். ஸோ அது பார்க்க இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு சென்டரில் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லி எழுதிட்டேன். இப்போ நம்ம ஒயிட் ஷீட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதை நீங்கள் புல் பண்ணும்போது அழகாக அந்த ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ எக்ஸஸாக அந்த ஒயிட் ஷீட்டில் இருக்கிறது கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அழகாக புல் அப்படின்னு சொல்லி எழுதி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஒரு சூப்பரான க்யூட்டான தீபாவளிக்காக ஒரு கார்டு ரெடி. கார்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம செகண்ட் கிராஃப்ட் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. பேப்பரை எடுத்துகிட்டு அது 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஹார்ட் ஷேப் வரைஞ்சி அழகாக அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எப்படின்னா, ஹார்ட் நீங்கள் டேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அழகான மெசேஜ் ரிவீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கிராஃப்ட்டு. ஸோ இப்போ இந்த ஹார்ட்டை தான் டேர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சென்டராக நீங்களே சிசரால் அழகாக நான் கட் பண்ணுறேன் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. பேப்பர் சார்ட் எடுத்துக்கோங்க. அதில் ஐ ஹாவ் அ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி மேலே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதில் நமக்கு கீழே அது டேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதனால் டேர் டு ரிவீல், நீங்கள் டேர் பண்ணால் தான் அது ரிவீல் ஆகும் அப்படின்ற மாதிரி எழுதி ஆரோ மார்க் சிம்பிள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த ஹார்ட் ஷேப் இங்கே ஒட்ட போகிறோம். அதுக்குள்ளே தான் நம்ம ஹாப்பி தீபாவளி அண்ட் எமோஜிலாம் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அது நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணோம். அதனால் பேப்பர் வச்சு அதில் பென்சிலால் நீங்கள் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எங்கே ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இதில் அந்த டால் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதை ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ நான் கையிலே கிராக்கரை வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் அந்த கிராக்கருக்கு ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இந்த இடத்துல நான் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டேன். நான் சிம்பிளாகவே எழுதிக்கிட்டேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்டைலிஷ் ஃபாண்ட்டில் எழுதிக்கலாம். இல்லைனா கலர் பெனில் அந்த மாதிரி எழுதினாலுமே இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனா இன்னும் கொஞ்சம் சுற்றி கிராக்கர் வெடிக்கிற மாதிரி அந்த கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நம்ம ரோஸ் கலர் ஷீட் கட் பண்ணி வச்சோம் இல்லையா ஹார்ட் ஷேப்பில், அதை ஒட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நீங்கள் இதை அழகாக நீங்கள் ஒருத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க இதை டேர் பண்ணி பார்த்துட்டு ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக யூனிக்கான கிராஃப்டாக இருக்கும். இதை வேணால் கண்டிப்பாக செஞ்சு யாருக்காவது கொடுத்து பாருங்கள். அவங்க கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆவாங்க. கண்டிப்பாக இந்த கிராஃப்ட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான ஐடியாவாக இருக்குது இல்லையா. இப்போ
இப்போ வாங்க தேர்ட் கிராஃப்ட் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுவுமே ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் தான். ஜஸ்ட் ஒரு 1 மினிட்லேயே செஞ்சிடலாம். நீங்கள் வந்து நல்லா வரைய தெரிஞ்சாவே போதும். இது டெடி பேர் வரைய தெரிஞ்சாலே போதும். ரொம்ப நல்லா வரைய தெரியணும்லாம் இல்லை. ஸோ அழகாக ஒரு டெடி பேர் கையில் ஹார்ட் வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். டெடி பேர்னு இல்லை, நீங்கள் வந்து ரேபிட் கூட வரைக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து டெடி பேர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு அழகான டெடி பேர் வந்து வரைஞ்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஹார்ட் ஷேப் வரைஞ்சிட்டு அதில் வந்து இந்த கை வருது இல்லையா, அதை மட்டும் எக்ஸ்ட்ரா வரைஞ்சி எடுத்துக்கோங்க. மேலே வந்து ஃபார் யூ அப்படின்னு சொல்லி எழுதிட்டு சுற்றி கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ஹார்ட் போட்டுக்கிட்டு உள்ளே வந்து ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லி மெசேஜ் எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு லைட் பிங்க் கலர் தான் நம்ம தீம் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் இந்த ஹார்ட்டுக்கு வந்து லைட் பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் அது காதுக்கு காலுக்கெல்லாம் லைட் பிங்க் கலர் அண்ட் உள்ளே திருப்பியும் அந்த ஹாப்பி தீபாவளின்னு இருக்க இடத்துலையும் லைட் பிங்க் கலர். அவ்வளோதான், கிராஃப்ட்டு ரெடி. இந்த 3ல் உங்களோட ஃபேவரட் எதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3 பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது 3ல் என்னோட ஃபேவரட் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் தானே செஞ்சேன், அப்போ எப்படி எனக்கு பிடிக்காமல் இருக்கும். எனக்கு இது 3மே தான் பிடிச்சிருக்கு. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.